ஆஸ்ட்ரோ பக்தி டாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலப்புருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நன்னாக இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பணங்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானி சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். கும்பராசி நேயர்களே, இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியிலே ராகு பகவான் உட்காந்துருக்கார், 7 கேது உட்காந்துருக்கார். பொதுவாக கேது 7 இருந்தால் இப்போ தான் மகராசிக்கு சொன்ன மாதிரி கேது 7 இருந்தால் அப்படின்னு சொன்னால் இந்த பிரிவினையை கண்டிப்பாக கொடுக்கும், தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும், வியாபாரம் மந்தப்படும், ஒழுங்கான வேலைக்காரங்க இருக்க மாட்டாங்க, இல்லை வேலை செய்ய மாட்டாங்க. பார்ட்னர்ஸ் இன்னையா நான் தான் அதிகமாக உழைக்கிறேன், இவன் காசு படன்னு இவன் கம்மியாக உழைக்கிறான், எனக்கு குடும்ப குட்டி இல்லையா, நானும் 4 இடத்துக்கு போக வேண்டாமா வர வேண்டாமா, இந்த பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸ் மத்தியில் ஒரு சலசலப்பை உருவாக்கி விடும். இவை அனைத்துமே செய்யக்கூடிய காலகட்டம். போதா குறைக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவார். அப்போ 6ல் குரு வர்றது நல்லதா? 2 தன்மை இருக்குது. ஒன்று 6ல் வர்றது மறைவஸ்தானம் எடுத்துக்கலாம், இன்னொன்று 6ங்கிறது உபஜயஸ்தானம். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பது உபஜயஸ்தானமாக குரு பகவான் செயல்படுவார். அது ஒரு வகையில் நற்படங்கள் தான். ஆனால் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே ராகு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வார்த்தைகள் விடும்போது அளந்து விடணும். நமக்கு சம்பந்தமே இருக்காது, தேவையில்லாமல் ஒருத்தரை இரிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தைகள் தேவையில்லாமல் வந்துவிடும். கோயிலுக்கு போகிறான்னு வரையாப்பா என்ன பண்ணாங்கட்டே கோயிலில் பார்த்து என்ன செய்ய, சாமின்னு ஒன்று இருந்தால் இவ்வளோ பிரச்சனை நடக்குமா, இத்தனை குழந்தைகள் பாலியல் குற்றங்கள் நடக்குமா, திருட்டு களவு நடக்குமா, ஆளுன்னு இப்படிலாம் பண்ணுவாங்களா, தேவையில்லாமல் இறப்புகள்லாம் கூட்டம் மீட்டிங்னு போயிட்டு அவங்க ஆசையோடு பார்க்க போனாங்க நடிக்கிற, அவளுக்கு இழப்புகள் தேவையா, உங்கள் சாமி என்ன கிழிச்சிச்சு, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உலகத்தில் எது நடக்கணுமோ அது நடக்கத்தான் செய்யும். நம்ம பாதுகாப்புக்காக நம்ம இறைவன்கிட்ட போகிறோம், நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக, நம்ம சுற்றியுள்ளவங்களை பாதுகாத்துக்கணும், நல்லது நடக்கணுங்கிறதுக்காக போகிறோம். நம்ம அதனால் நம்ம வார்த்தைகளே அளந்து விட வேண்டும். கும்பராசிக்காரங்கள்லாம் அன்னெசரி டாக்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி விடுவாங்க, அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் அகம்பாவம், கொஞ்சம் கர்வம் வந்துடும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது பாக்கிய 11ஆம் இடம், 11ஆம் இடம் பாதகஸ்தானமும் அதுதான். காலபுருஷனுக்கு கத்து வந்துடும். யார் நம்ம தொழில் கற்றுக்கிட்டோமோ அவங்ககிட்டே தொழிலோட வித்தையை காட்டக்கூடிய சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம நல்ல தொழில் கற்றுக் கொடுத்தா நல்லா சம்பாதிக்கிற நினைச்சிடறோம். நாளைக்கு அவன் ஒரு ஒன்று விஷயம் சப்போர்ட்டுக்கு வாடாங்கிட்டா நான் என்ன எடுபடி வேலை செய்கிறவனா, நேற்று வரைக்கும் எடுபடி வேலை செஞ்சுருப்பான், அவன்கிட்ட தொழிலை கற்று கொஞ்சம் முன்னேறி இருப்பான். இன்றைக்கி அவன் கூட்டம் போய் செய்யணும், எடுபடி வேலை செய்யணும். ஏன்னா நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்தா குரு, ஆனால் இப்போ அதை செய்ய மாட்டான். மல்லுக்கு நிற்பான் என்னன்னா அந்த மோசமாக போயிட்டேன்னா உங்கள்கிட்டலாம் செய்யணுங்கிற சொல்லி எனக்கு ஒரு காலம் தெரிஞ்சு இப்போ இல்லை. இந்த மாதிரி வீம்பு பேச்சுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் கொடுத்துருவார். இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் இந்த ராகு உங்கள் ராசியை விட்டு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். 12ஆம் இடத்துக்கு ராசி போயினப்போ கொஞ்சம் ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பொருள் இழப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு எல்லாமே நீங்கள் அடிபடுவீங்க. அதே சமயத்தில்
2ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி சனி உட்காந்துருக்கான். அப்போ 2ல் சனி 12ல் ராகுன்னு வந்தப்பன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலம் உருவாகும். ஆனால் அது கடனில் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். குழந்தைகளை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைகள் ஏற்படும். இல்லை அப்படின்னா குழந்தைகளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக வேண்டிய ஒரு தேவைகள் ஏற்படலாம். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத அனாவசியமான பேச்சுக்கள் வச்சுக்கூடாது. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது. நம்ம வாயால் தான் கெட்டு போவோம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு ரொம்ப சரியாக பொருந்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியான அளவில் சப்ளை செயின் பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்ப விஷயங்கள் வேறு யாருக்கிட்டையும் வெளியே அதிகமாக பேசக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளேயே வச்சு சரி கட்டிக்க பாருங்கள். நவம்பர் மாதத்துக்கு மேலே குடும்பம் சார்ந்த இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். சில நேரங்களில் ஒற்றை தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் போது உங்கள் மனம் இயல்பாகவே பாதிக்கப்படுவதாகவும் அமையும். அப்போது இந்த நேரங்களில் நீங்கள் சரியாக இருக்கணும்னா சரியான உணவு முறை, சரியான உடற்பயிற்சி, செரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றது, கொஞ்சம் தேவையில்லாத உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது, உங்கள் உடலுக்கு உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான சில முன்னேற்பாடுகள் செஞ்சாலே உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை கண்டிப்பாக குறைச்சிட முடியும். இந்த கும்பராசிக்கு குரு பகவான் 30/6/2026 மேலே ஒரு சிம்மத்துக்கு வந்துடுவார். சிம்மத்துக்கு உங்கள் ராசியை அவர் பார்க்குறார். அது உங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் ராகு உங்கள் ராசி விட்டு பயிற்சியை பெறுவார். ஒரு அதீத நற்படங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சிம்மராசியில் குரு இருக்கும்போது உங்கள் ராசியை அவர் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். பொதுவாகவே காலபுருஷனுக்கு உங்கள் ராசி பாதக ராசியாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக அந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடிய 30/10/2026 27/1/2027 வரைக்கும் உள்ள காலகட்டங்களை அதீத நற்பலன்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. அந்த சூழ்நிலை பயன்படுத்திட்டு காசு வருதா, நகை நட்டு வருதா, இடம் வருதா, முன்னோர்கள் சொத்தா, எதுவாக இருந்தாலும் அதை பெர்மனண்ட்டாக ஒரு அசட்டாக நம்ம மாற்றணும். நமக்கு நிரந்தர சொத்தாக அதை மாற்றி அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நன்மையைத்தான் கொடுக்கும். 2 மற்றும் 11க்குரிய குரு உச்சமாகிறது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் அது 6ல் போய் மறையிறதுங்கிறது கொஞ்சம் கெட்ட விஷயம். அப்போ உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கும், லாபங்கள் நல்லா இருக்கும். அந்த லாபங்களை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன தேக்க நிலை தான் ஏற்படும். ஒன்று நீங்கள் கடன் வாங்கின நபர் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். இல்லைன்னா உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர் அந்த பணத்தை கேட்டு வாங்கலாம். கூட்டாளிகளுக்குள்ள சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த கும்பராசி எடுத்தோன்னா ஏற்கனவே 2ல் சனி, ராசியாதிபதி சனி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இப்போ நாட்கள சனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லதையே சொல்ல போனாலும் அது கெடுதலாக தெரியும். ஒரு பஞ்சாயத்து நடக்குது, 2 பேரும் வேண்டியவங்க, நீங்கள் போய் அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன தீர்வுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச அந்த தீர்வை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா நான் கேட்டேன் நான் பார்ப்பாங்க. நல்ல நட்பு தேவை. நல்ல விஷயம் தானப்பா சொன்னேன் உங்களுக்கு, இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இப்படி ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீ சொல்லு, ஏன் தேவையில்லாமல். ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டையை உங்கள் பக்கம் திருப்பி விட்ருவாங்க. 2 சனின்னு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணும். அவங்களுக்குள்ளே மோதிட்டு இருக்கிறவங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களோட மோத ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி தன்மை எல்லாமே நடக்கிற சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அப்போ உங்கள் ராசியாதிபதி உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகஸ்தானத்தை பார்க்கும்போது வீடுகளில் செலவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். திடீர்னு மழை பெஞ்சது, இடி இடித்தது, வீட்டில் ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்துருந்துச்சு, மொட்டை மாடியில் இடிஞ்சு விழுந்துருக்கு. இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒரு டெம்பரவரியாக ஒரு சவுத்து எழுப்பியிருக்கீங்க, அந்த சவுறு இடிஞ்சு விழுந்துருச்சு, அப்புறம் பாதுகாப்புக்கு வழி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறைய வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. 2ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா பொதுவாக சனி இருக்கும் இடத்தை வாழ வைக்கும், பார்க்கும் இடத்தை தான் கெடுக்கும்னு சொல்லுவாங்க. இருப்பினும் இந்த மாதிரி தன்மைகள்லாம் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறனால கொடுத்துருவார். ஆனால் அவர் சிம்ம ராசிக்கு வரும்போது அது அனைத்துமே சீர் செய்யப்படும். அனைத்துமே சீராக்கி பழைய சகஜ நிலை கொண்டு வரும். ஏன்னா அந்த டிப்பு 2-3 கட்டங்கள் மாறுது. தமிழோட பிறக்கும் பொழுது மிதுனத்துலேயும்
ஜூன் மாதம் கடகத்துலேயும், அப்புறம் அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துலேயும், அப்புறம் ஜனவரி மாதம் மறுபடியும் கடகத்துக்கும் போகக்கூடிய அந்த மாதிரி தன்மைகள் இருக்கிறதுனால குரு வந்து ராஜா. அந்த குரு ராஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தர்ம நெறி தவறாதவன். அவன் தர்ம நெறி தவறாமல் நீங்கள் நடந்துக்கிட்டால் அது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவன் கடகத்திலிருந்து உங்கள் விரைய ஸ்தானத்தை பார்க்குறான். அப்போ உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா இந்த பணத்தை என்ன செய்யன்னு யோசிக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவான். இது உங்களுக்கு வந்து அற்புத நற்பலங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய தாய்மாமா வகையிலேருந்து உதவி கிடைக்கும். எந்த வகையில் கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அடுத்து அவங்களுடைய சகோதரி வகையிலேருந்து உதவிகள் கிடைக்கும். அதே போல் கணவர் வகையிலிருந்தும் சில முன்னேற்றங்கள் உருவாகும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மைகள் உங்களுக்கு நேரடியாக வராது, ஆனால் உங்கள் கூட இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். மேலும் கும்பராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கை கலந்த உணர்வோடு நீங்கள் சென்று கொண்டு இருந்தீர்களேயானால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா 2 மாறுபட்ட தன்மையில் குரு செல்கிறான். வந்து நல்லவனா கொஞ்ச நாளைக்கு இருக்கிறான், மறுபடியும் கெட்டவனா கொஞ்ச நாளைக்கு மாறுறான், திரும்ப நல்லவனாக இருக்கிறான், திரும்ப கெட்டவனாக மாறுறான். இப்படி மாறி மாறி 5ஆம் இடத்துல இப்போ 1ஆம் தேதியிலேருந்து, அது நீங்கள் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்குமே, அதாவது 14/4/2026 1/6/2026 வரைக்குமே அவர் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கார் குரு பகவான். அப்போ புத்திர சௌபாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகளின் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்ன்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் வெளிநாட்டு கல்வி, வெளிநாடு சென்று படிப்பதற்கு, வெளிநாடு சென்று தங்குவதற்கு, இது போன்ற அமைப்புகள் எல்லாத்தையுமே அந்த காற்று ராசியில் குரு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் வரை கண்டிப்பாக கொடுப்பான். 1/6க்கு பிறகு தான் அவர் கடகத்துக்கு வர்றார், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அதை உபஜயஸ்தானம் எடுத்துக்கலாம், ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு அடிஷனல் சப்போர்ட். அப்போ அது எப்போ உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும்? உங்கள் செயல்பாடுகளின் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் அனைத்தும் இருக்கும் பொழுது அது எங்கே இருந்தாலும் நல்லதை கண்டிப்பாக போகணும். ஆனால் கால சூழ்நிலை நம்ம பல விஷயங்களில் வந்து நம்ம வந்து இது வேணுமா வேண்டாமா, செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிற ஒரு திகட்டலான தன்மைக்கெல்லாம் நம்ம மாறிடுறோம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நாம் செய்த நற்காரியங்கள் நமக்கு துணையாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் 6 மாதம் வேண்டாம், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் இயல்பாகவே உங்களுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அந்த நேரத்தில் கல்யாணமும் நடக்கும். அது ஒரு திடீர் திருமணமாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்து வச்சுருந்த ஒரு பெண்ணோ அல்லது பையனோ வேண்டான்னு சொல்லி விலக்கி இருப்பீங்க, அவங்களே மீண்டும் வருவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எதுமா ஒரு கலசம், சின்ன அழகான தாமரை கலசத்தை வீட்டில் வச்சு, அது அரிசி போட முடிஞ்சால் பச்சரிசி போடுங்க, இல்லை பச்சரிசியே எங்கள் வீட்டில் வாங்குறது இல்லைன்னா தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரில் வந்து ஏலக்காய், கிராம்பு, வாசனாதி திரவியங்கள் எல்லாம் போட்டு தேங்காய், ஒரு மாவிலை கொத்து வச்சு தேங்காய் வச்சு தினமும் தூப தீபங்கள் காட்டி கும்பிட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை செய்ய. நீங்கள் அடுத்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே அதை கொண்டு போய் வந்து ஒரு நல்ல தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் செடிகளுக்கெல்லாம் அந்த ஊற்றிடுங்க. மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை காலையில் சனி ஹோரையில், காலையில் 6 to 7 சனி ஹோரை வரும். அந்த சனி ஹோரையில் இந்த கும்ப வழிபாடு நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அந்த கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்குங்க. கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு போகிற வேலையை செஞ்சு கொடுங்க. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதன் மூலமாகவே கடவுளின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தானாகவே விலகும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்க முடியும். கும்பராசிக்காரர்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சால சிறந்தது. ஜீவ சமாதிகளுக்கு செல்வது அற்புத நற்பங்களை தரும். முடிந்தால் பாபநாஸ்து போல அகத்தியர் ஃபால்ஸ் இருக்கிறது. ஏன்னா அகத்தியர் கும்பமுனின்னு பேர். அந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் அகஸ்தியர் கோவிலும் இருக்கிறது. அகஸ்தியர் ஃபால்ஸ் என்று வருடத்திற்கு ஒரு முறை நீராடி விட்டு வாருங்கள். அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். மீனராசி நண்பர்களே, உங்கள் ராசியாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு அர்த்தாஷ்டம குருவாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அஷ்டமத்து குருவை பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். அப்போ அர்த்தாஷ்டம குரு என்ன செய்யும்? அஷ்டம குருவாக இருக்கக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் செய்ததோ அதில் பாதியாவது அர்த்தாஷ்டம குருவில் கண்டிப்பாக செய்யும். இது இந்த தமிழ் வருட பிறப்பிலிருந்து இப்போ ஆரம்பத்திலிருந்து வந்து
1/6/2026 வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உண்டு. 1/6/2026 அப்புறம் அந்த குரு பகவான் பயிற்சியை கடகராசிக்கு வந்த பிறகு உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது தேக ஆரோக்கியம், தேக சௌபாக்கியம் அனைத்துமே கண்டிப்பாக கொடுக்கும். மனம் குதூகூலிக்கும். ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டுமல்ல, அங்கு இருந்து கொண்டு கடகத்தில் இருந்து கொண்டு அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கும். அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது பாக்கிய உன்னதி ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பங்காளிக பூரா தகராறு பண்ணுறாங்க, கைவிட்டு போயிருமோன்னு பயந்துகிட்டு இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 1/6/2026 அப்புறம் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிங்க. என்னென்ன ஒரு 2 மாதம் இருக்குது, 2.5 மாதம் இருக்குது. அது வரை இழுத்து பிடிங்க. நீங்கள் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை அந்த குரு உங்கள் ராசிநாதன் உங்கள் லாபத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக லாபம் தானே. வருமானம் திடீர் ஒரு வருமானத்தை முன்னேற்றம் ஆஹா ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். சமாளிக்க நேரம் இருக்காது. அந்தளவு உழைத்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டை, மிகப்பெரிய ஒரு லாபத்தை, மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இதே குரு பகவான் சிம்ம ராசிக்கு வருவார் 30/10/2026 அப்புறம். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு 40 வயசுக்கு மேலாச்சா சுகரெல்லாம் கம்மி பண்ணுங்க. அல்வா சாப்பிட்றது, லட்டு சாப்பிட்றது, ஜிலேபி சாப்பிட்றது, பாதாம் சாப்பிட்றது எல்லாத்தையும் குறைச்சிருங்க. நீங்கள் அது உங்களுக்கு எந்த நேரத்தில் ஒரு பாதிப்பு கொடுத்துரும். இடது கண் பாதிக்கப்படலாம். அப்போ கண் பிரச்சனைகள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். அப்போ சிம்மராசியில் எத்தனை நாளைக்கு இருக்கிறார்? 30/6 இருந்து 27/1/2027 வரைக்கும் அங்கே இருக்கிறார். அப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் விரயஸ்தானத்தையும் பார்க்குறார், குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார். அவன் குடும்பத்திற்காக செலவுகள் ஏற்படும். கண்டிப்பாக செலவுகள் உண்டு. அந்த விரயம் எப்பேற்பட்ட விரயமாக இருக்கணும்? சாதகமாக இருந்தால் பரவாயில்ல. நோய் நொடி செலவு பண்ண வேண்டி வந்தால் உடலுக்கும் கஷ்டம், மனசுக்கும் கஷ்டம். மீனராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான குரு 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுவது ரொம்ப அற்புதமான அமைப்பு. ஆனால் அதுலேயும் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு தொழில் தொடங்கலான்னு உங்களுக்கு ஒரு ஆசை வரும். தொழில் தொடங்கலாம், அது நன்றாகவே போகும். உணவு, பயணம், கலை மற்றும் மீடியா, அதோடு சேர்ந்து மார்க்கெட்டிங், டெக்ஸ்டைல், இது போன்ற துறைகளில் எல்லாமே நீங்கள் கால் பதிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அழகு சார்ந்த கலைகளில் செய்யலாம், ஃபோட்டோகிராஃபி செய்யலாம், வீடியோகிராஃபி செய்யலாம். இது போல் எல்லா துறையுமே உங்களுக்கு கை கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு சோர்வு உண்டாகி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே சுருக்கிக்கிட்டு ஒரு தன்னம்பிக்கை குறைவான ஒரு சூழ்நிலையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருந்திருக்கும். அந்த வாய்ப்புகள் இப்போ மாறும். சில நேரங்களில் நீங்கள் உங்களை பற்றி ஒரு லோயர் எஸ்டிமேஷனில் நீங்கள் கற்றுக்கிறேன் இன்னும் பர்ஃபெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பீங்க. அதெல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு திடீர்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புகளும் உருவாகும். கொஞ்சம் மனசுக்குள்ளே தவறான இல்லைன்னா உங்களை பற்றின தாழ்வான எண்ணங்களை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். பிறரை பார்த்து பொறாமைப்படுவதை விட்டுவிடுங்கள். நிறைய நன்மைகள் காத்துட்டு இருக்குது. உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க இல்லைன்னா உங்களை தனிமைப்படுத்த முயற்சி பண்ணவங்க, வேலை செய்கிற இடத்துல நெருக்கடி கொடுத்தவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் தானாகவே விலகிடுவாங்க. நீங்கள் அவங்கள நினச்சி வருத்தப்படவே தேவையில்லை. அது தானாகவே விலகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகி இருக்கு. குழந்தை பிறப்புக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக குழந்தை பிறப்பு உங்களுக்கு உருவாகும். இல்லை திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்கன்னா திருமணம் நடந்த கையோட குழந்தை பிறப்பும் உருவாகும். சீக்கிரமாக தயாராக இருக்குங்க. பணத்தை ரெடி பண்ணிக்கங்க. மாலைக்கு ஆர்டர் சொல்லிடுங்க. கல்யாணம் ரெடியாக இருக்குது. பொண்ணு ரெடியாக இருக்கா? பொண்ணு ரெடி இருந்தாலும் கல்யாணம் ஆகும். பொண்ணு ரெடி, மாலை ரெடி, மண்டபம் ரெடி, எல்லாமே ரெடி. நீங்க தைரியமா இருங்க, தயாரா இருங்க. ஐயரும் ரெடி. ஏன்னா குருங்கிறது ஐயர் தானே. ஆமாம். அதனால அது உண்மையிலேயே மீனராசிக்கு ஓரளவு அற்புதமான காலகட்டம் தான் நம்ம சொல்லணும். 6ஆம் இடமும் உங்களுக்கு நட்பு வீடு. உங்கள் ராசியாதிபதிக்கு 6ஆம் வீடு சிம்ம ராசி நட்பு வீடு. அது உபஜயஸ்தானமாக ஒரு மாரல் சப்போர்ட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிஷ்னல் சப்போர்ட்டாக அது உங்களுக்கு செயல்படும்.
கண்டிப்பாக அது நல்ல விஷயந்தான். அந்த 6ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட அங்கேருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்குறார் இல்லைங்க, அது அமோக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நேற்று வரைக்கும் என்னையா மனத்தை எங்கேயாவது ஹோட்டலில் தான் வேலை செய்கிற லாய்க்கு அப்படின்னு திட்டிட்டு போயிருப்பான். ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களை பார்த்த அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் முதலாளியாக இருப்பீங்க. என்னடாம்மா அப்படித்தான் எல்லாமே. இந்த நிமிஷத்தில் சொடக்கடிச்சானா குரு உங்களை உச்சத்துக்கு கொண்டு போயிடுவான். ஏன்னா இருக்கிறதே உச்ச குரு. சிம்மராசி அதுக்கு ரொம்ப நட்பு வீடு. சிம்மராசி சூரியனுடைய வீடு, நட்பு வீடு. அங்கே இருந்து கொண்டு உங்கள் தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கணும், தொழில் அமோக வெற்றி எடுக்கணும். ஹோட்டல் தொழில் நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலே மீனராசிக்காரங்களுக்கு அற்புதமான தொழில். ஏன்னா ஏற்கனவே குரு வீடு, இன்னொன்று நீர் ராசி. அப்போ நீர் இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடத்தினா அது ஹோட்டல் தொழில் தான். ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. ஜென்மச்சனி, 7 சனியில் பற்றிலாம் பயப்படாதீங்க. சனிக்கு பிடிச்சது என்ன? இரும்பு ரொம்ப பிடிக்கும். அப்போ இரும்பு அடுப்புகளை வச்சுட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்களேன். ஹோட்டல் சிறப்பாக நடைபெறும். உங்களுக்கு கண்டிப்பாக இனிப்பு வகைகளை வைத்தெல்லாம் வியாபாரம் பண்ணுங்கள். ஒரு ஸ்வீட் ஸ்டால் வைங்க, ஒரு ஐயங்கார் பேக்கரி ஓப்பன் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அற்புத நற்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா, வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஸ்டாண்டர்டான ஹோட்டலில் ஒரு டீசெண்டான ஒரு உத்தியோகம் கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய. ஹோட்டல் தொழில் ஒன்று தாயா, சாப்பாடும் கொடுத்து இருக்க இடமும் கொடுத்து சம்பளத்தும் கொடுக்கக்கூடிய விஷயம் வேறு எதுலேயுமே கிடையாது. இடம் கொடுத்துருவாங்க தங்கிறதுக்கு, நீங்கள் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கணும் தங்கிறதுக்கு பணம் கொடுத்துருவாங்க கை நிறைய, நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். ஹோட்டலில் இந்த வேலையே கிடையாது. எல்லா நேரமும் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே வேலை செஞ்சுக்கலாம், தங்கிக்கலாம், கை நிறைய காசு தங்கும். அதை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி சந்தோஷப்பட்டுக்கிட்டுக்கலாம். ஏன்னா சிம்மராசிலேருந்து 10ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் நிச்சயமாகவே சொல்கிறேன், இந்த ஹோட்டல் தொழில் ஒன்று நடத்துறதுக்கு இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மெஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த இனிப்பு வகையில் இந்த அதிரசம் இதெல்லாம் ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கோம். அதிரசம், போலி ஸ்டால் வைக்கலாம். அருமையாக போலி ஸ்டால் வைக்கலாம். நெய் போலி சுட வாசனை அப்படியே கமன்னு இழுக்கும் மக்களை. இதெல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டாக பணம் காசு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த டீசெண்டான இடத்த பிடிச்சி இந்த தொழிலை செய்யுங்க. நிச்சயம் அற்புதமான ஒரு மேன்மையான வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கை வரும். மீனராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஜன்மசனி போய்கிட்டு இருக்கு. இந்த ஜென்மசனி உங்களுக்கு கெடுத்துருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நீங்களே மனசோர்வில் இருப்பீங்க. இப்போ அந்த குரு அந்த மனசோர்வெல்லாம் நீக்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உணவு, நீர், பயணம், திரவம், வெளிநாடு, இது ஒட்டி செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் மருந்து தயாரிக்கிறவங்க, லிக்விட் தயாரிக்கிறவங்க, ஷாம்பு, சோப்பு, இது போன்ற விஷயங்களை தயாரிக்கிறவங்க, இவங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆலோசனை தரக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை ஒட்டிய துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், ஆனால் வருமானம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் இதனுடைய முழு விளைவுகளும் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சரியாக இன்னொரு 2.5-3 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பொன்னான காலம்னு சொன்னால் இந்த 7.5 சனின்னு சொல்லுவீங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான அந்த ஒரு உந்துதலை கொடுத்து தள்ளி விடுற வேலையை யாருன்னா இந்த குரு செய்வார். நம்ம குருவே கூட உட்கார்ந்துருக்காரு, அவர் சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு உங்களை நவுத்துவார். அந்த ஒரு ஸ்டெப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருக்கும். பணவரவை பற்றி பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அம்மாவுடைய கவனத்தில் அம்மாவுடைய உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மனநலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முடிஞ்சால் மூச்சு பயிற்சி செய்யுங்க, கொஞ்சம் யோகா செய்யுங்க, வாக்கிங் போங்க. உங்கள் மனசை லகுவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ பாருங்கள். இந்த சனி உங்களுடைய மனசை ஓடுன்னு ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலை செய்ய தயங்குனீங்க அப்படின்னா அது உடல் நோயாக மாறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி ஏதோ அப்படி இப்படி நடந்துச்சுன்னா கூட அப்படியே உங்களை பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு உங்களை எந்த இடத்துலையும் லேக் ஆகாமல் உங்கள் லைஃப்பை ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு இந்த குரு ரொம்ப அற்புதமான வேலை செய்வார். மீன ராசிக்கு அதிபதி குரு. ஐயா நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் கரெக்ட், எங்கெல்லாம் பணம் இல்லை, தொழில் பண்ண முடியாது, தொழில் பண்ணலானாலும் நம்பிக்கையான வேலைக்காரங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ரைட்டு, உழைக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பும் இல்லை, என் கை காலம் சோர்ந்து போயிருக்கு, நான் என்ன செய்யலாம்? சிம்பிள்,
இந்த தகுதி மீனராசிக்காரங்க மட்டுமே உண்டு. டிவைன் கன்சல்டிங் பண்ணு. டிப்ரெஷன், இன்னைக்கு மக்கள் வந்து சோர்வு, நிறைய சோர்வு அடைஞ்சிடுறாங்க. எதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல, எதை பண்ணினாலும் பிரச்சனை, வேலை பளு, வீட்டில் வந்தால் குடும்ப பிரச்சனை, ரோட்டில் போனால் டிராஃபிக் பிரச்சனை, எதை செஞ்சாலும் முடியலங்கும் போது அப்பாடன் வந்து ஒரு இடத்துக்கு அழகாக ஒரு இடத்த போட்டு டிவைன் கன்சல்டிங் பண்ணுங்கள். வர்றவங்களுக்கு மூச்சு பயிற்சி கொடுங்க. அவங்க எந்த சமுதாயமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், இறைநெறியை நீங்கள் பூத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு கன்சல்டிங் பண்ணும்போது அமைதியாக அங்கே உட்காருங்க, நல்லா கீழே வச்சு கால் மனம் கூட்டி உட்காருங்க, மூச்சை இழுத்து விடுங்க. சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேமாக இயங்குவதற்கு பயிற்சியை கொடுங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பக்கம் சுவாசம் ஓடனா இன்னொரு பக்கம் சுவாசம் ஓடாது. அதுதான் இது. பகலில் வந்து வலது பக்கம் ஓடும், இரவு வந்து இடது பக்கம் ஓடும். வலது பக்கம் சூரியக்கலை, இடது பக்கம் சந்திரக்கலை. ஆனால் ரெண்டு பக்கம் சேமாக இயங்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அமைதியை எந்த சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலை எதுவும் கடந்து போகும் என்ற தன்மைக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தி கொண்டீர்களே, ஆனால் உட்படுத்தி கொள்ள உங்களால் முடியும். இது மீனராசிக்காரர்கள் மாத்திரமே இந்த தன்மை அதிகமாக உண்டு. ஏன்னா அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து அவர் இருக்கிறதும் நீர் ராசி, நீங்களும் நீர் ராசி ஆகும்போது அந்த டிவைன் கன்சல்டிங் நம்ம நாட்டோட மேலை நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. யோகா பயிற்சி அபியாசம் எல்லாம் இப்போ தம்பி சொன்ன மாதிரி யோகா பயிற்சி இதெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் எல்லாத்துக்கும் நிறைய தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து அறிவுறுத்துறதுக்கு ஆள் இல்லை, அதை ப்ராக்டிக்கலாக செய் வைப்பதற்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் டிவைன் கன்சல்டிங் பண்ணினீங்கன்னா கூட இருக்கிற இடத்துலேருந்து வருமானம் நல்லபடியாக பேரும் புகழோடு உங்களால் வாழ முடியும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதீத நற்பலன்களை தொடங்கும். டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு வணங்கிட்டு நீங்கள் உங்கள் தொழிலை தொடங்கினீங்கனால் மீனராசிக்கு உண்மையிலேயே இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக திகழும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நன்றி, வணக்கம்.